அழகான காடு, பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் குரல். அந்த இடம் முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அந்த காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது. அதன் பெயர் பாப்பு. பாப்பு சாப்பாட்டு பிரியன். கேரட் என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் தான் உலகிலேயே சிறந்த சாப்பாடு என்று அவன் தினமும் சொல்வான். ஒரு நாள் பாப்பு காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான கேரட்டை பார்த்தான். அது சாதாரண கேரட் இல்லை, அது ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வாவ், இது என்ன கேரட் என்று பாப்பு ஆச்சரியப்பட்டான். அப்போது ஒரு மெதுவான குரல் கேட்டது. அது மந்திர கேரட். அங்கே ஒரு வயதான ஆமை இருந்தது. இந்த கேரட்டை நீ சாப்பிட்டால் நீ நினைப்பது நடக்கும், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆமை சொன்னது. பாப்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியா, நான் இதை சாப்பிட்டால் எனக்கு எல்லாம் கிடைக்குமா? அப்படியென்றால் நான் இதை சாப்பிடப் போகிறேன் என்று கூறி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அது உடனே அந்த கேரட்டையும் சாப்பிட்டு விட்டது. பிறகு எனக்கு நிறைய கேரட் வேண்டும் என்று அது நினைத்தது. அடுத்த நொடியில் அவனை சுற்றி 1000 கேரட்டுகள் தோன்றின. ஏ, நான் ராஜா என்று பாப்பு குதித்து கொண்டே இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து, அடடா, இவ்வளவு கேரட் நான் எப்படி சாப்பிடுவது என்று அவன் சலித்து கொண்டான். அவன் மீண்டும் ஒன்றை நினைத்தான். எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று நினைத்தான். ஒரு பெரிய வீடும் வந்தது. ஆனால் அதில் யாருமே இல்லை. இது ரொம்பவும் சலிப்பு என்று பாப்பு மெதுவாக சொன்னான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நான் கேட்ட எல்லாமே எனக்கு கிடைத்தது, ஆனால் சந்தோஷமில்லை என்று அவன் வாசலில் சோகமாக அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவனது நண்பர்களும் மற்ற முயல்களும் அவனை தேடி வந்தனர். பாப்பு, நீ எங்கே போயிட்ட என்று அவை கேட்டனர். பாப்பு எல்லாவற்றையும் சொன்னான். அவனுடைய நண்பர்கள் சிரித்தனர். நீ எங்களுக்கு சொல்லாமல் இவ்வளவு பெரிய விஷயம் செய்துட்ட என்று அவனது நண்பர்கள் கேட்டனர். அப்போது பாப்பு ஒரு நல்ல முடிவு எடுத்தான். நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் என்று அவன் மனதில் நினைத்தான். அப்போது அந்த கேரட் மறைந்தது. ஆனால் அந்த இடம் இன்னும் அழகாக மாறியது. மரங்கள் பழம் கொடுத்தது. நீர் தெளிவாக இருந்தது. எல்லா விலங்குகளுக்கும் சந்தோஷம் கிடைத்தன. பாப்பு சிரித்தான். இதுதான் உண்மையான மந்திரம் என்று அவன் சொன்னான். அத்தோடு அவன் நண்பர்களுடன் சேர்ந்து அவன் விளையாட ஆரம்பித்தான். இப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான், சந்தோஷம் என்பது பொருட்களில் இல்லை, நண்பர்களுடன் இருப்பதில்தான். நமக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் நல்லது நினைத்தால் நமக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்.